வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். அளக்குடி கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்க பொதுக்குழு கூட்டம். மே 11. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம். அளக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மயிலாடுதுறை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பழனிவேல் தலைமை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக டிசம்பர் 3 இயக்கம் மாநில தலைவர் பேராசிரியர் TMN தீபக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். டிசம்பர் 3 இயக்க பொதுச் செயலாளர் அண்ணாமலை, மாநில இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் பாக்கியராஜ், கீரை ஒன்றிய தலைவர் மகாலிங்கம், ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய தலைவர் சுந்தர்ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டிசம்பர் 3 இயக்கம் மயிலாடுதுறை மாவட்ட தலைவராக பழனிவேல் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் மாற்றுத்திறனாளிகளின் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பயன்கள் பற்றி பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டனர். இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்புகள் செய்யப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு விருந்து உபசரித்தனர். இறுதியில் சமூக ஆர்வலர் அளக்குடி சுப்பிரமணியன் நன்றி கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பெருமா மணிவண்ணன். அதுல பாத்தீங்கன்னாக்கா 75% மேல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கத்தின் மூலமா 1500 கொடுத்தாங்க. இப்ப 2000 கொடுக்குறாங்க. 75% மேல. அது யாரா இருக்குனாக்கா மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, எல்சி தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், அங்க கிராமத்துல சேவை மையம் இருக்கும். அங்க போயிட்டு உங்க அடையாள அட்டை வச்சு நீங்க ஆன்லைன்ல என்ன பண்ணலாம், பதிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா டிடிஆர் ஆஃபீஸில் கொண்டு போய் நீங்கள் உங்கள் தலைவர் கொண்டு கொடுத்து அதை பதிவு பண்ணிக்கங்க. ரெண்டாவது, கை கால் மாற்றுத்திறனாளிகள், காது வாய் பேச முடியாதவங்க, இவங்க தையல் மிஷினுக்கு 40 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ள இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் டைலரிங் தொழில் தெரியும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் டைலரிங் கிளாஸ் ஒரு 3 மாதம் போனாலும் சரி, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சு சேவை மையத்தில் பதிவு பண்ணிங்கன்னா அரசாங்கத்தில் தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஏற்கனவே யார் கொடுப்பாங்க, சமூக தலைவர் தான் கொடுப்பாங்க.